காவல் நிலையத்தில் எஸ்எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் பல்வேறு குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் ஆய்வாளர் செந்தில் கணேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன், முத்துக்குமரன் உட்பட காவலர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பொதுமக்கள், வணிகர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர். பெரும்பாலான புகார்களுக்கு அங்கேயே தீர்வு காணப்பட்டது. ஒரு சில புகார்களுக்கு தீர்வு காண காவல் நிலைய அதிகாரிகளுக்கு எஸ்எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி உத்தரவிட்டார். அப்போலோ மருத்துவமனையில் பேரியாட்ரிக் மற்றும் மெட்டாபாலிக் அறுவை சிகிச்சையில் கடந்த 14 ஆண்டுகளில் 2800க்கும் மேற்பட்டோர் பலன் பெற்றுள்ளதாக அப்போலோ மருத்துவர் பழனியப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்தியாவில் 28% பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 80% பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளனர். உலக அளவில் உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் பட்டியலில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியாவில் தற்பொழுது 35% பேர் இளைஞர்களாக உள்ளனர். வரும் 2030ஆம் ஆண்டில் வயதாகி அதிக நோயாளிகள் உள்ள நாடாக இந்தியா உருவாகும் நிலை ஏற்படும். இதை தவிர்க்க 40%க்கும் மேற்பட்டோர் உடல் பருமனை குறைக்க வேண்டும். அப்போலோ மருத்துவமனையில் பேரியாட்ரிக் மற்றும் மெட்டாபாலிக் அறுவை சிகிச்சைகளில் கடந்த 14 ஆண்டுகளில் 2800க்கும் மேற்பட்டோர் பலன் பெற்றுள்ளனர். அப்போலோ மருத்துவமனையில் அதிகபட்சமாக 346 கிலோ எடை உள்ளவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10 பேர் இந்த அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். சிகிச்சை முறையை பொறுத்து குறைந்தபட்சம் 2.5 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். தனியார் மருத்துவ காப்பீடுகள் மூலமாகவும் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியும் என்றார். நாடு முழுவதும் கடன் செயலி மூலம் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்த வழக்கில் கர்நாடகத்தை சேர்ந்த மேலும் ஒருவரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ஆண்ட்ரூஸ். இவர் இணைய வழியில் கடன் செயலி மூலம் 10,000 ரூபாய் கடன் பெற்றார். இதை செலுத்திய பிறகும் கூடுதல் பணம் கேட்டு மர்ம நபர்கள் மிரட்டியதாக தெரிகிறது. இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே 2 பேரை கேரளாவில் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நாடு முழுவதும் சுமார் 600 கோடி ரூபாய் வரை கடன் செயலி மூலம் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த நிலையில் இந்த கும்பலை சேர்ந்த கர்நாடகம் பலனா ஜோகிஹள்ளி பகுதியை சேர்ந்த புனித் பெங்களூர் பகுதியில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. அவரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விசாரணையில் அவர் மோசடி பணத்தை கிரிப்டோ கரன்சியாக்கி பல்வேறு வங்கி கணக்குகள் மூலமாக ஹாங்காங் போன்ற நாடுகளுக்கு அனுப்பியது தெரியவந்தது. அமலாக்கத்துறையால் மோசடி கும்பலில் 330 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. புதுச்சேரியில் 10 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 1,11,000 ரூபாயை இழந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் முத்துப்பிள்ளை பாளையத்தை சேர்ந்தவர் ரஞ்சித். இவர் சமூக வலைதளத்தில் வந்த IPL டிக்கெட் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதை நம்பிய ரஞ்சித் விளம்பரத்தில் இருந்த ஆன்லைனில் 33,000 ரூபாய் செலுத்தி IPL டிக்கெட் முன்பதிவு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தார். உருளையன்பேட்டையை சேர்ந்த சுகாஷினி என்பவர் இன்ஸ்டாகிராமில் குறைந்த விலையில் ஐபோன் விற்பனை விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதனை உண்மை என நம்பி 11,747 ரூபாய் செலுத்தி ஐபோன் ஆர்டர் செய்து ஏமாந்தார். முத்தியால்பேட்டையை சேர்ந்த ராஜேஷ்குமார் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக மர்ம நபர் கூறியதை நம்பி 12,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல நயினார் மண்டபம் பவித்ரா 18,200 ரூபாயும், சின்னக்கடை உமாபதி 11,000 ரூபாயும், லாஸ்பேட்டை ரவி 11,000 ரூபாயும், புதுச்சேரி சங்கர் 3,800 ரூபாயும், காமராஜர் நகர் வெங்கடேஷ் 3,500 ரூபாயும், திலாஸ்பேட்டை ஜெயக்குமார் 5,000 ரூபாயும், முதலியார்பேட்டை பிரபாகர் 2,500 என மொத்தம் 10 பேர் மோசடி கும்பலிடம் 1,11,700 ரூபாயை ஏமாந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடை காலத்தில் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தற்பொழுது வெயில் சுட்டெரிக்க துவங்கியுள்ளது.
இதனால் கோடை காலத்தில் பரவக்கூடிய தோல், கண், செரிமான மண்டல தொந்தரவுகள், அம்மை நோய், இருமல் மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் உருவாக அதிக வாய்ப்புகள் உள்ளன. வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, காலரா, மஞ்சள் காமாலை ஏற்படாமல் இருக்க சரியாக சமைக்கப்படாத இறைச்சி, அசுத்தமான தண்ணீர், திறந்த வெளியில் வழங்கப்படும் உணவை மக்கள் தவிர்க்க வேண்டும். பழங்கள், காய்கறிகளை நன்றாக கழுவி உபயோகப்படுத்த வேண்டும். கண் புண்ணை தவிர்க்க சன்கிளாஸ், கண்களை தொடுவதை தவிர்த்தல், முறையான சிகிச்சை எடுத்தல் போன்ற கண் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தலாம் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வெயிலால் ஏற்படும் நோய்களை தடுக்க அரசு மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார மையத்தை அணுகி சிகிச்சை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நகராட்சி ஜீப்பை திருட முயன்ற தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி செஞ்சி சாலை அருகே நகராட்சி அதிகாரியின் ஜீப்பை ஓட்டுநர் காந்திராஜ் என்பவர் நேற்று மாலை சாலையோரம் நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றார். அப்பொழுது ஒருவர் ஜீப் அருகே வந்து ஜீப்பை எடுத்து செல்ல முயன்றார். இதை பார்த்த அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து அந்த நபரை பிடித்து ஒதியஞ்சாலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டையை சேர்ந்த சண்முகம் என்பதும் திருச்செங்கோடு பகுதியில் அரசு பஸ் திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தவர் என தெரிய வந்தது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த அவர் ஜீப் திருட முயன்ற போது பிடிபட்டார். இதுகுறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து சண்முகத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சாலையோர தள்ளுவண்டி கடையில் வாழைப்பழம் திருடி செல்லும் திருடர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அண்ணா சாலை ராஜா தியேட்டர் அருகே தள்ளுவண்டியில் வாழைப்பழம் வியாபாரம் செய்பவர் ராஜாமணி. இவர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல வாழைப்பழம் வியாபாரம் செய்தார். இரவு 11:30 மணிக்கு அவ்வழியாக பைக்கில் வந்த 2 பேர் மின்னல் வேகத்தில் தள்ளுவண்டியில் வைத்திருந்த 2 சீப்பு வாழைப்பழத்தை திருடிக்கொண்டு வேகமாக சென்றனர். இது அனைத்தும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. வாழைப்பழம் திருடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி விளையாட்டு கவுன்சிலில் ஏற்பட்டுள்ள ஊழல் முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மேலதாளத்துடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். இலவச பஸ் பாஸ், சீருடை, இன்சூரன்ஸ், வேலைவாய்ப்பு, ஓய்வூதியம் வழங்க வேண்டும். மூடப்பட்டுள்ள அனைத்து விளையாட்டு அரங்குகளையும் உடனே திறக்க வேண்டும். அனைத்து வகையான விளையாட்டு பயிற்சி மையங்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அதிகபட்ச உதவித்தொகை வழங்க வேண்டும். விளையாட்டு கவுன்சில் ஊழலுக்கு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்களின் இருசக்கர வாகன கண்டன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் பலவன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன கண்டன பேரணியானது அண்ணா சாலை, காமராஜர் சாலை, எஸ்வி பட்டேல் சாலை, காந்தி வீதி, மிஷின் வீதி வழியாக உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் முன்பு நிறைவடைந்தது. பின்னர் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து மேலதாளம் முழங்க இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஊசுடு தொகுதி தொண்டமாநத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் பெயர் பலகையினை அமைச்சர் சரவணகுமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜாராம் ரெட்டியார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் கோவிந்தன், பொருளாளர் எழிலன், செயலாளர் பிரபு, துணை செயலாளர் சிவலிங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் செல்வமணி, நடராஜன் மற்றும் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நல சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்டதாக புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டனர். காரைக்காலில் சாலை அமைக்கும் பணியை டெண்டர் எடுத்து
மேற்கொண்டு வரும் தமிழகத்தின் மன்னார்குடியை சேர்ந்த கட்டுமான நிறுவனத்திடம் 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததாகவும் இது தொடர்பான செல்போன் உரையாடல் அடங்கிய புகார் சென்னை சிபிஐ அதிகாரிகளுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்ய பொதுப்பணித்துறை தலைமை கண்காணிப்பாளர் தீனதயாள் நேற்று காரைக்கால் சென்றார். ஆய்வுக்கு பின்னர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தங்கு விடுதியில் ஓய்வெடுக்க தங்கியிருந்த பொழுது அங்கு திடீரென வந்த சிபிஐ லஞ்ச ஒழிப்பு மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாள் மற்றும் 5 பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். நேற்று மதியம் தொடங்கிய இந்த விசாரணை இன்று மதியம் வரை நடைபெற்றது. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அரசு விடுதியில் வைத்து கட்டுமான நிறுவனத்திடம் 25 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வாங்கிய போது அவர்களை சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்ததாக தெரிகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த பாரதிய ஜனதா கட்சியின் விளக்க கூட்டம் வில்லியனூர் மாவட்டம் சார்பில் வில்லியனூர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த பாரதிய ஜனதா கட்சியின் விளக்க கூட்டம் வில்லியனூர் மாவட்டம் சார்பில் வில்லியனூர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் தொகுப்புரை வழங்க, மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமை உரை வழங்கி விழாவினை தொடங்கி வைத்தார். இதில் புதுவை மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் இணை பொறுப்பாளர் நாகேஸ்வரன் நோக்க உரையாற்ற, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் பொறுப்பாளர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருள் அவர்கள் விளக்கமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி சிறப்புரை ஆற்றிய பின்னர் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள் திருபுவனை அமரீஷ், மங்களம் சபரீசன், வில்லியனூர் சுந்தர், ஊசுடு முரளி மற்றும் மண்ணாடிப்பட்டு அனுசுவை உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகி சண்முகம் நன்றி உரை நிகழ்த்த விழா இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பிரகாஷ்குமார் சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் பிரகாஷ்குமார். முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளரான இவருக்கு கூட்டணி காரணமாக சீட்டு கிடைக்காததால் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இளம் வயது சட்டமன்ற உறுப்பினரான இவர் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் வார இறுதி நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வீட்டின் அருகே சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர். இதனை கண்ட எம்எல்ஏ பிரகாஷ்குமார் சிறுவர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினார். அவர்களுக்கு பந்து போடுவது, ஃபீல்டிங் செய்வது மற்றும் பேட்டிங் செய்து அசத்தினார். அதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கு இனிப்பு வாங்கி தந்த எம்எல்ஏ பிரகாஷ்குமார் சிறுவர்களின் பேட் மற்றும் பந்துகளில் கையெழுத்து போட்டு பரிசளித்தார். தற்பொழுது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 8 பேருக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனத்தை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகள் 8 நபர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, சமூக நலத்துறை அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி, ஊசுடு தொகுதி சமூக நலத்துறை பொறுப்பாளர் கவிதா உட்பட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக சுய உதவிக்குழு பெண்கள் நடத்தும் உணவகத்தை அப்புறப்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டதற்கு அப்பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காரைக்கால் நீர்நகரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் சுய உதவிக்குழு பெண்கள் கடந்த 5 வருடமாக கடைகளை பிடித்து சுய தொழில் செய்து வருகின்றனர். திருப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர்கள் கவிதா தலைமையில் சுய உதவிக்குழு பெண்கள் 6 பேர் கடந்த 5 ஆண்டுகளாக உணவகம் நடத்தி 60 ரூபாய்க்கு சாப்பாடு, மீன் குழம்பு, முட்டையுடன் குறைந்த விலையில் கூலி தொழிலாளர்களுக்கு வழங்கி பெரும் வரவேற்பு பெற்று வந்தது. இந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கடையை ஒப்படைக்குமாறு சுற்றறிக்கை வெளியிட்டு அவர்களை அப்புறப்படுத்த முயன்று வருகின்றனர்.
இதனால் சுய உதவிக்குழு பெண்கள் 5 ஆண்டுகளாக போராடி கடையை கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது காலி செய்ய உள்ளதால் மனவேதனையில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் எங்களது வாழ்வாதாரம் பெரும் பாதிக்கப்படும் என்றும் அதை நீட்டிக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர்.